18 வாசிப்போமா? இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. நல்ல கவனிங்க, இந்த உலகத்தின் பணக்காரன் பெருமைப்படக்கூடாது. இந்த உலகத்தின் பணக்காரன் ஐஸ்வர்யம் நிலையற்றது, அதன் மேல ஒன்று வைக்காத. ஆனா கீழே சூப்பரா இருக்கு பாருங்க, வாசிக்க. நாம் அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க. இங்க பவுல் சொல்கிறார், நாம் அனுபவிக்கத்தக்க சொல்லுங்க சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வை. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதே. அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மைகளை கொடுக்கிற அவர் மேல் நம்பிக்கை வை. அப்ப நம்ம வாழ்வுல திவ்ய வல்லமை, திவ்ய வல்லம், அந்த திவ்ய வல்லமைக்குள் தான் இந்த உலகத்தில் வேத வசனத்தின் வாழ்வு வாழ முடியும். இந்த திவ்ய வல்லமையின் வாழ்வுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏமேன், ஆராதனை, அவரை தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏமேன், ஆராதனை ஆராதனை. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் இருதயத்தின் சிந்தனையினால் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருள் அடைந்தது. 2 வருகிறது. இருதயத்தில் சிந்தனையினால் வீணரானார்கள், உணர்வில்லாதவர்கள் இருதயம் இருள் அடைந்தது. அப்ப சிந்தை, இருதயம், இந்த சிந்தையிலும் இருதயத்திலும் ஒரு பிரகாசம் இருக்க வேண்டும் என்றால் அவரை ஆராதிங்க. ஏமேன், அவரை தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவா அவரை தோத்திரம் பண்றீங்களோ, எவ்வளவா அவரை ஆராதிச்சு அவருடைய கிருபையை சொல்லி அவருடைய ஆசீர்வாதங்களை சொல்லி நாம் தோத்திரம் பண்ண தோத்திரம் பண்ண தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரத்தினால் நமக்கு கிருபை பெருகும். அந்த ஸ்தோத்திரம் நம்மை அவரை போல மாற்றும், மறுரூபப்படுத்தும் ஆராதனை. அடுத்தபடி அந்நிய பாஷை ரொம்ப ரொம்ப முக்கியங்க.